ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஃபர் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் இதை வந்து இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ போட்ட ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மிஸ் பண்ணிட்டோங்கிற காரணம் ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால பைக்கில் நானும் மகியும் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால எங்களால் வந்து அதை வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. அதனால இந்த ஆஃபரை அதுவுமே வந்து வாட்ஸ்அப்லேயும் எந்த அப்டேட்டும் நான் கொடுக்கல. அதனால நிறைய பேருக்கு இந்த ஆஃபர் இருக்கிற விஷயமே தெரியாது. அதுக்கப்புறமா பொங்கலுக்கு ஆஃபர் போடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் ஆஃபரே போடலைன்னு சொல்லும் போது தான் ஓகே, நிறைய பேருக்கு இதுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று அப்போ நாங்கள் கண்டினியூவும் பண்ணல. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அந்த காயம் ஆடுறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துருச்சு. மையக்கெல்லாம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆள்காட்டி விரலில் வந்து அந்த ஜவ் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலை பார்ப்பாரு நல்லா இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், திருப்பி வந்து வலிக்குது அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கண்டினியூவா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. இவர் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு. கொரியர் பேக் பண்றது வந்து இவர் தான் டைட்டா பண்ணுவாரு. ஸோ அதனால நான் கூட பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். மனசை கேட்க மாட்டேறான். விரல வந்து இப்படி எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி மாறி மாறி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் தான், மற்ற எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விசாரிச்சிருந்தீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஆஃபர் திருப்பி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது தான் அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா தெரியாது அப்படி சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு நம்மளோட வீடியோ வந்து கண்டினியூவா போடாததுனால நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போகுது. ஸோ இப்போ வந்து ஆஃபர் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ஆஃபர் மிஸ் பண்ணதுனால இப்போ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. காலையில் கூட பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, உங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், வெயிட் லாஸ் காம்போ, இது எல்லாமே நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு இரகுலர் பீரியடாக இருக்குது, அதாவது 30 வயசுக்கு மேலே உண்மையாகவே சொல்கிறேன், நம்மளெல்லாம் நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதனால் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கால்சியம் அயன் சத்தெல்லாம் குறையாமல் பார்த்துக்கோங்க. எதுக்கு வந்து நம்ம அது எதுன்னு எடுக்கிறதுக்கு பதில் சிறுதானியங்கள் வச்சு சூப்பராக நம்ம கால்சியம் பவுடர் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் எடுத்தாவே போதும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டி பூஸ்டர், அது வந்து இந்த கிளைமேட்டுன்னு இப்போ இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த குளிர் சளி அது இதுன்னு சொல்லி இன்னும் வெயில் காலத்துலேயும் அதை நம்ம குடிக்கலாம். அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, குழந்தைங்களுக்கு சளி இல்லாமல் பார்த்துக்கோ. சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, 5 மந்த் ரெகுலராக எங்கள் பாப்பா கொடுத்தேன் நான், சுத்தமாக இப்போ அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க குழந்தைக்கு நல்லா இருக்குன்றதை பார்த்து இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. 25 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம், அனுப்பிடுவோம். தேங்க்யூ, பாய்.